வணக்கம் சொந்தங்களே. குலசாமின்னா என்ன, குலசாமியுடைய பவர் என்ன, குலசாமியை எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். குலசாமிங்கிறது நம்ம தாத்தாவோட அப்பா, பாட்டேன், முப்பாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வம்சாவளிகள், நம்முடைய குடும்பத்தினுடைய வம்சாவளிகள் எல்லாரும் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவருடைய ஆத்மாக்கள் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் குலசாமி கோவில். இந்த குலசாமியினுடைய பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, யமனே நம்மக்கிட்ட வந்தாலும் கூட, வரணும்னு நினச்சா கூட நம்ம குலசாமிக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு, அப்ரூவ் வாங்கிக்கிட்டு, அனுமதி வாங்கிக்கிட்டு தான் நம்மக்கிட்ட வர முடியும். இல்லைன்னா வர முடியாது. பவர் உள்ளது நம்ம குலசாமிக்கு. இந்த குலசாமியை நீங்கள் மாதத்தில் பௌர்ணமியிலையோ அமாவாசையிலையோ போய் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அமாவாசையை விட பௌர்ணமியில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விமோச்சனமாக இருக்கும். இந்த குலசாமியை நீங்கள் 7 மாதம் தொடர்ந்து நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்திலே ஏற்றம், தீராத கஷ்டங்கள், குடும்பத்தினுடைய சச்சரவுகள், சண்டைகள், குடும்பத்திலே அமைதி, குழந்தை பாக்கியம், குழந்தைகளுக்கான எதிர்காலங்கள் எல்லாமே நல்லபடியாக அமையும். குலசாமிகளுக்கு போயிட்டு வாங்க. குடும்பத்தில் குதூகலமாக இருங்க. நன்றி, வணக்கம்.